மொத்தம் 3 இடங்கள்ல முட்டைகளை வாங்கி 3 வகையா மார்க் பண்ணி அடை வச்சிருக்கோம். முதலாவதா இந்த ஒரு இடத்துல 9 சண்டைக்கோழி முட்டைகள் இருக்கு. அடுத்ததா இங்க நம்ம பண்ண முட்டைகளும் வெளியே வாங்கின முட்டைகளும் கலந்திருக்கு. இதுல ரவுண்ட் ரவுண்டா மார்க் பண்ணியிருக்கிறது நம்ம பண்ண முட்டை. கோடு போட்டதெல்லாம் வெளியே வாங்கினது. இதுல மொத்தம் 15 முட்டை இருக்கு. மூணாவதா இங்க முழுக்க முழுக்க வெளியே வாங்கின 12 முட்டைகள் இருக்கு. இது எல்லாமே கோடு போட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். 2. அறை வசதிகள் மற்றும் பராமரிப்பு. இந்த ரூமை அடை வைக்கிறதுக்காகவே ஸ்பெஷலா ரெடி பண்ணியிருக்கோம். பகல் நேரத்துல காத்தோட்டத்துக்காக ஜன்னலை திறந்து விடுவோம். உள்ளேயே தண்ணி தீவனம் எல்லாம் இருக்கு. கீழே மணல் போட்டு வச்சிருக்கிறதுனால கோழி எச்சமிட்டாலும் அதை சலிச்சு எடுக்க வசதியா இருக்கும். இதனால நமக்கு வேலையும் ரொம்ப குறையும். 3. ஸ்கேனிங் முடிவுகள். நான் தனியா இருக்கிறதுனால ஸ்கேன் பண்றத வீடியோ எடுக்க முடியல. இப்போ எல்லா முட்டைகளையும் ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டேன்.